அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சென்னை மாவட்டத்தில் கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை கீழே கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ சென்னை மாவட்டத்துக்கு இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை மாவட்டத்தோட கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டு மாவட்ட வெப்சைட் chennai.nic.in அதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதற்கான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னை மாவட்ட வருவாய் அலகில் வருவாய் வட்டம் வாரியாக காலியாக உள்ள மொத்தம் 20 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு, நேரடி நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 20 காலி பணியிடங்கள் மொத்தமாக சொல்லியிருக்காங்க. வட்டம் வாரியாக, அதாவது தாலுக்கா வாரியாக எவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் தகவல் பலகையில் ஒட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தாலுக்காவை சேர்ந்துருக்கீங்க அப்படின்னாக்க சென்னையில் உங்கள் தாலுக்கா அலுவலகத்தில் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தகவல் பலகையில் பார்த்தீங்கன்னா அந்த தாலுக்காவில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த உங்கள் தாலுக்காவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற விவரங்கள் என்ன, பொதுவான விவரங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 1/9/2025 1/10/2025 இதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதை உள்வாங்கிக்கோங்க. இந்த கிராம உதவியாளருக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா நீங்கள் 10வது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு தமிழ் ஒரு பாடமாக கொண்டு படிச்சிருக்கணும். தமிழில் எழுதவும் பேசவும் படிக்கவும் நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதையும் உள்வாங்கிக்கோங்க. அது பிற தகுதிகளில் வரும். முக்கியமாக விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் வட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும். நீங்கள் ஒரு தாலுக்காவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தாலுக்காவை சேர்ந்தவங்களும் இருக்கணும். விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவராக இருக்கணும். நீங்கள் அந்த உங்கள் இதிலேயே வசிக்கிற மாதிரியும் இருக்கணும். உங்கள் தாலுக்காவிலேயே தமிழில் பிழையின்றி வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் உங்கள் தாலுக்காவுக்கு உங்கள் கிராமங்களே உங்கள் பர்டிகுலர் ஊர் ஏரியாவில் உங்களுக்கு காலி பணியிடம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் அங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக உங்கள் தாலுக்காவில் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் விசாரிச்சுட்டு. மேற்கொண்டு உங்கள் பர்டிகுலர் ஏரியா கிராமத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடல் தகுதி பெற்றிருக்க வேண்டும், மிதிவன்றி இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுநர் திறன் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு குறைந்தபட்சம் 21 வயது இருக்கணுங்க. அதிகபட்சமாக 37 வயது இதர வகுப்பினருக்கும் 32 வயது இதர வகுப்பினருக்கும் 37 வயது யாருக்கு அப்படின்னாக்க பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தமற்றோர் மற்றும் சீர்பரவினர், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் அவர்களுக்கெல்லாம் 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 10 ஆண்டுகளாக கூடுதலாக கணக்கில் கொள்ளுவாங்க. மேற்கொண்டு முன்னாள் இராணுவத்தினருக்கும் வயது தளர்வு கொடுக்குறாங்க. அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வயது எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பதாரர்கள் மேற்படி பணிக்கான விண்ணப்ப படிவத்தினை முழுமையாக பூர்த்தி செய்து உரிய ஆவண இணைப்புகளுடன் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களுக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை ஃபில் பண்ணி அதில் வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்டை வச்சு உங்களுடைய தாலுக்கா அலுவலகத்தில் கொண்டு நீங்கள் கொடுக்கலாம், நேர்லேயும் கொடுக்கலாம், தபால் மூலமாகவும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிராம உதவியாளருக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 11,100 35,100 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த விவரங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ சென்னை மாவட்டத்துக்கு 20 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் உங்கள் தாலுக்காவில் காலி பணியிடங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேவா? இந்த ஃபார்மை தான் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே சென்ட் பண்ணணும். ஃபார்மை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் சொல்லிட்டு ஒரு 10 இது கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் வச்சு இணைச்சி அப்ளை பண்ணிவிடுங்க. இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு கல்வி சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் நகல். நீங்கள் கடைசியாக முடித்த உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழும் அது இறுதி வகுப்பு சான்றிதழும் மதிப்பெண் சான்றிதழும் நீங்கள் வைக்கணும். இருப்பிடச் சான்று நகல் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாதி சான்று நகல், ஆதார் அடையாள அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், ஆளறி சான்றிதழ் நகல், ஓட்டுநர் உரிமம் அது இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை வைக்கணும்.
பணி நியமன முன்னுரிமை கோருபவருக்கான அதற்கான சான்றிதழ். நீங்கள் வேறு ஏதாச்சும் முன்னுரிமை கோருறீங்க அப்படின்னாக்கா அதற்கான சான்று நீங்கள் வைக்கணும். குடும்ப அட்டை நகல். 3ஆம் பாலினத்தவர் எனில் தமிழ்நாடு 3ஆம் பாலினத்தவர் நல வாரியத்தால் வழங்கப்பட்ட சான்று அதில் நீங்கள் இணைக்கணும். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. 25/10 அளவுள்ள அஞ்சல் உரையில் 25 ரூபாய்க்கான அஞ்சல் விலையை ஒட்டி தற்போதைய சுய விலாசத்தை குறிப்பிட்டு அதன் விண்ணப்பத்துடன் சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த முறையில் அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் டேட் இருக்குது. அதுக்குள்ளே இந்த சென்னை மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் நேர்லேயே கொண்ட விண்ணப்பிச்சு அப்ளை பண்ணிவிடுங்க. அது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா தபால் மூலமாக கூட நீங்கள் பண்ணலாம். அந்த டேட்டுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.